டிஆரோட ஒரு சவுண்ட் நீங்கள் இதை கேட்டு கேட்டு காது புளிச்சு போயிருக்கலாம். ஆனால் இந்த டி ராஜேந்திரனோட அவருக்கு என்னதான் சண்டை? அது இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சண்டே எல்லாம் அது சின்ன ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ஒரு ராசிலன் பாட வச்சு சொல்லியிருந்தேங்க. அதை நம்ம நல்லா பேசி அண்ணனையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், அது நல்லபடியாக சேர்த்து வச்சிட்டோம். அந்த பாட்டு ரொம்ப ஒரு மன உலகத்தில் அப்படியெல்லாம் இல்லைங்களா. இப்போ அப்படி பார்த்தா எஸ்பிபி சார் அதுலேயே பாடிருக்காரு. வாசம் இல்லா மலர் இது, வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது, மீனாட்சியை தேடுது. அது நெகட்டிவ் வேர்டு தானே, அதை யாருமே பேசலையே. கதை முடியும் அந்த மாதிரியும் அந்த பாடலும் அது கேரக்டருக்காக பண்ணது, அதை பெருசாக இல்லை. அதுதான் சொல்ல பாருங்க. இந்த நம்ம ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே மக்களுக்கு நான் தான் சொல்லுது. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உங்களை பற்றி அவர் இல்லை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாக காட்டுறாங்க, டே அவன் வேணா போனோம்டா, அவன் கிடக்குறான்டா அப்படின்னு பேசணும். உங்கள் நண்பரே ஒருத்தர் பேசணுட என்னை பற்றி இப்படி பேசினானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பழகிருக்கோம் அத்தனால, ஏதோ நம்ம ஃப்ரெண்டு இப்படி பேசுகிறான், ஓ ஏதோ நம்மக்கிட்ட அதை டே ஏன்டா அந்த மாதிரி பேசுனேன், என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணணும். தவிர இப்படி பழகிட்டு என்னை பற்றி நீ அங்கே போய் இப்படி பேசுகிறியா அப்படி போனால் அது நட்பு கிடையாது. புரியுதுங்களா? கேட்டோன்னே எமோஷன் ஆகிடக்கூடாது. பாரு வீடியோ எப்படி, ஆடியோ பாரு, உன்னை பற்றி எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு நம்பக்கூடாது. ஏன் அவன் பேசுகிற மாதிரி என்னுடைய நடத்தை இருந்தது, அதுதான் உண்மையான நண்பன். ஏன்னா 20 வருஷம் பழகிருக்கிறோம். ஒரு நாள் எவனோ ஒருத்தன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தூக்கி போட்டால் அப்போ என்ன அர்த்தம்? விடக்கூடாது. நட்புக்குள்ளே இன்னொரு ஆளை விடக்கூடாது. யாரையுமே, குழந்தைங்களாகட்டும் பசங்களாகட்டும், நம்ம விட்டு கொடுக்கூடாது. இன்னொருத்தன் உள்ள நுழைய விடக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டை அப்படி சொல்லியிருந்தாங்க. எத்தனை பாட்டு இப்போ அந்த மாதிரி நெகட்டிவாக இருக்குதுங்க. ஏகப்பட்ட வரிகள் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னே சட்டி சுட்டதடா கை விட்டதடா பாடி இருக்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறதுங்க? அந்த 4 பேருக்கு நன்றி. இந்த பாட்டெலாம் 4 பேருக்கு நன்றி. புரட்சி தலைவருக்காக பாடினார். இது அந்த கேரக்டருக்காக பண்ணது பெருசாக பேசப்பட்டது. அதை போய் இந்த சிங்கப்பட்டியில் கொடுத்துட்டு பாருங்க, நெட்டில் அதையே எடுத்து போட்டுட்டு இருப்பான். பாடம் இன்னைய வரைக்கும் அது பேசப்பட்டுட்டே ஒரு நம்மளுக்கு வந்ததுன்னா எல்லாம் அடங்கிடும். நீட்டாக செஞ்சு சேர்த்து வச்சுருக்கேன். அழகாக இது பண்ணிட்டு அண்ணன் எனக்கு ரொம்ப டி ராஜேந்திரன் மிகப்பெரிய இது. அண்ணங்கிட்ட போய் பேசி அவர் எனக்கு பேசி கொடுத்து நான் எல்லா இன்டர்வியூவில் சொல்கிறேன். காலமெல்லாம் நான் அவர் கடன்படுறேன். இன்றைக்கி என்ன ஃபோன் பண்ணி அப்பப்போ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறார் அவர். ஒன்று வைஜி மகேந்திரன் சார், இன்னொன்று டி ராஜேந்திரன். 2 பேர் தான் மாற்றி மாற்றி என்கிட்ட என்னாச்சுன்னு வைஜி மகேந்திரன் அவர்கள் என்னாச்சுன்னு கேட்டே இருப்பார். டி ராஜேந்திரன் கவலைப்படுவார், கொஞ்சம் ஜாதகம் நான் ஜோதிட ஈடுபாடு இருக்கிறேன், அதனால் வருதுடாடே இப்படி வரும்போது அந்த டைம் வரும்போது பார்த்துக்கலாம், வந்துடும், கவலைப்படாது, தைரியமாக இருங்க விஜயராஜ், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் எனக்கு பேசணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க 2 பேருமே என்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் ரசிகர்கள் எல்லாமே என்னென்னா, நமக்கு ஏதோ பிடிச்சதுங்கிறதுக்காக இளையராஜா சார் திட்டுறது. புரியுதுங்களா? இளையராஜா சார் ரசிகர்லாம் சேர்ந்துட்டு இவங்களை திட்டுறது. இவங்க 2 பேருமே இசைஞானிக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க, டிஎம் சௌந்தரராஜன் அவர்களும் அவங்க பாட்டை கேட்டு எங்கள் இளையராஜா எங்கள் டிஎம் சொன்னாங்க. தவிர செயல்பாடுங்கிற இடத்துல விஜயராஜ் தான் செஞ்சிருக்காரு.